பெரும் பணக்காரரான ஒரு வியாபாரியின் வீட்டில் செல்வத்திற்கு பஞ்சமே இல்லை. எல்லா செல்வமும் அவர் வீட்டில் கொட்டி கிடந்தது. ஒரு நாள் அந்த வியாபாரியின் கனவில் தோன்றிய மகாலட்சுமி, பக்தனே, நீயும் உன்னோட முன்னோர்களும் செய்துள்ள புண்ணியங்களின் காரணமாக தான் இதுவரை நான் உன் வீட்டிலேயே தங்கியிருந்தேன். அந்த புண்ணியங்கள்லாம் இப்போ முடிஞ்சிடுச்சு. அதனால நான் உன் வீட்டை விட்டு வெளியேற போகிறேன். அதுக்கு முன்னாடி உனக்கு ஏதாவது வர வேணா நீ என்கிட்ட கேட்டு பெற்றுக்கோ. ஆனால் திரும்ப என்னை இங்கேயே தங்கி இருக்கணும்னு மட்டும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்ச உடனே அந்த வியாபாரி வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு தனக்கு வந்த கனவை பற்றி சொன்னார். மகாலட்சுமி கிட்ட என்ன வரம் கேட்கலாம் அப்படின்னு வீட்டில் உள்ளவங்க கிட்ட ஆலோசனை கேட்டார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொன்னாங்க. ஆனால் எல்லாரும் சொன்ன கருத்துக்களும் ஒன்று போல தான் இருந்துச்சு. நவரத்னங்களை வரமாக கேளுங்க, ஏராளமான பொற்குவியல்களை கேளுங்க, நிறைய உணவுப் பொருட்களை கேளுங்க, மாட மாளிகைகள் பல வச்சு கேளுங்க அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போனாங்க. அப்போ அவரோட கடைசி பொண்ணு மட்டும், அப்பா, பொன் பொருள் வைரம் வைடூரியம் மாணிக்கம் வீடு இதெல்லாம் நம்ம வரமாக கேட்டு வாங்கினாலும் அது எதுவுமே நம்மகிட்ட நிலைக்க போகிறதில்ல. ஏன்னா எப்போ நம்ம வீட்டிலேருந்து மகாலட்சுமி தேவி வெளியே போகிறாங்களோ அப்போமே அது எல்லாமே போயிடும் வெளியே. அது எதுவுமே நம்ம வீட்டில் நிலைச்சி நிற்காது. அதனால் எப்போதும் எங்கள் வீட்டில் பரஸ்பரமான அன்பு நிலைச்சிருக்கணும் அப்படிங்கிற வரத்தை மகாலட்சுமி தேவிட்ட கேளுங்க அப்படின்னு அவரோட இளைய பொண்ணு சொன்னது அவருக்கு சரியா பட்டுச்சு. இன்று இரவு அவர் தூங்க போனார். கனவுல மகாலட்சுமி தேவி வந்தாங்க. அவங்கக்கிட்ட அந்த வியாபாரி, எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க கிட்ட எப்போதும் பரஸ்பர அன்பு நிலைச்சிருக்கணும், இதுவே நான் உங்ககிட்ட கேட்குற வரம். இந்த வரத்தை மட்டும் நீங்கள் எனக்கு தந்தாலே போதும் அப்படின்னு வியாபாரி கேட்குறாரு. அதுக்கு மகாலட்சுமி தேவி சிரித்தபடி, மகனே, இப்படி ஒரு வரத்தை கேட்டு மீண்டும் உன் வீட்டிலேயே என்ன கட்டி போட்டுட்ட. எந்த குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் பரஸ்பர அன்பு செலுத்தி வாழ்கிறாங்களோ, எந்த குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்கோ, அந்த வீட்டில் நிச்சயமாக நான் இருந்தே தீர்வது அப்படின்னு முடிவு எடுத்திருக்கேன். இதனால் நீ கேட்ட இந்த வரத்தால் மீண்டும் நான் உன் வீட்டிலேயே தங்கி இருக்கிறேன் அப்படின்னு மகாலட்சுமி தேவி சொல்லிட்டாங்க. எந்த வீட்டில் குடும்பத்து பெரியவங்களை மதித்து நடக்கிறாங்களோ, எங்கே நாகரிகமான முறையில் மற்றவங்க கிட்ட மரியாதையோடு பழகுறாங்களோ, பிறருடைய செய்கையால் மனதில் கோபம் வந்தாலும் எவர் தங்கள் வாயால் சண்டை செய்யாமல் இருக்கிறாங்களோ அந்த இடங்களில் எல்லாம் நான் வசிக்கிறேன் அப்படின்ட்டு இந்திரன்ட்ட ஒரு முறை மகாலட்சுமி தேவி சொன்னதாக புராண வரலாறுல சொல்லப்பட்டிருக்கு. அதனால லட்சுமி கடாட்சம் வேணும், மகாலட்சுமி தேவி நம்ம வீட்டில் தங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சண்டை போடுறத தவிருங்க. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க. நான் போடுற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்கறதுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.